ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோன்னா தச்சு முடிச்சுட்டு அப்படியே நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்கக்கூடாது. அதை எப்படி அளவு பார்க்கணுன்றது மட்டும் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எடுக்கக்கூடிய அளவு வந்து நம்ம தச்ச ப்ளவுஸுக்கும் அளவு ப்ளவுஸுக்கும் உள்ள இந்த இடத்துலேருந்து இது வரையே வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா முதுகு பகுதி இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரையே எடுக்கக்கூடிய அளவாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்பு இந்த சைட்லேருந்து கீழே, அதாவது இந்த ஐ கட்டியிருக்கோம்ல இந்த இடத்துல இருந்துட்டு ஐ கட்டியிருக்க இடத்த விட்டுட்டு இங்கேருந்து இங்கே, அதே போல் இங்கேருந்து இங்கே இந்த மாதிரி அளக்கணும். மெயின் விஷயம் என்னென்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஆம் ஜாயிண்ட்டும் அதே போல் இந்த ஹூக் மாற்றாடம் இந்த இடத்த ஒரு தடவை அளக்கணும் கரெக்டாக இருக்கான்னு. அது போக இந்த டாட் பிடிச்சிருக்கோம்னா இந்த டாட் பகுதியும் இந்த டாட்டும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்படி வச்சு இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு தையல் போட்டுடலாம், அப்படியே கொடுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நெக்கு அளக்கும் போது என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்டு நெக் அளக்கும் போது கரெக்டாக இந்த இடத்துல இப்படி வைக்கணும். ஷோல்டர்கிட்ட கரெக்டாக அப்படி வச்சுட்டு இங்கேருந்து இப்படி வச்சு பார்க்கணும். அப்படியே அதாவது இது எக்ஸ்ட்ரா பீஸு, அதனால் அதில் கரெக்டாக எங்கே ஹூக் வைக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து இப்படி அளந்து பார்க்கணும். அதே போல் பேக் நெக்கும் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரையும் இப்படி அளக்கணும் பிடிச்சி. அது போக இந்த முதுகு பகுதியும் கரெக்டாக கவனித்து பார்க்கணும். நீங்கள் இவ்வளவும் நீங்கள் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ப்ளவுஸை கொடுக்கணும். அதே போல் மெயினாக இந்த பட்டி கரெக்டாக இது பார்த்திங்கன்னா 2.5 அல்லது 3 தான் இந்த உயரம் இருக்கணும். இந்த மாதிரி பெருசாக வச்சு போடுறவங்களுக்கு அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதே மாதிரி தான் வைக்கணும்.